feels so privileged to represent Kaveri here and speak in front of all of you. I am Dr. Joyner Abranam, Minimal Access and Robotic Surgeon. நுண்துளை மற்றும் robotic அறுவை சிகிச்சை நிபுணர். Kaveri, it's not just another hospital name. பல நூற்றாண்டுகளாக மக்களின் ஜீவநதியாக இருந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் வளத்தையும் மேம்படுத்துகிற ஒரு நதியின் பெயர். The vision of Kaveri Hospital remains the same, to bring quality, affordable healthcare to each and every one of the family in Tamil Nadu. 2023 ஆண்டு நான் எய்ம்ஸ் நியூ டெல்லியில விட்டு இப்போ சென்னை வரும்போது I joined Kaveri. That is the time when robotic surgery was introduced in Kaveri First at the Alvarpet branch. So அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை our team has done more than 600 successful robotic surgeries. So it's not possible because of one person. Management, எங்களோட surgical oncology, புற்றுநோய் பிரிவு பகுதி, எங்களோட transplant team, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு, our gynecology, எங்களோட மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவ பிரிவு, அது மட்டும் இல்லாமல் யூராலஜி, சிறுநீரக அறுவை சிகிச்சை பிரிவு, அது மட்டும் இல்லாமல் now latest we have our cardiothoracic team, அதாவது இருதய அறுவை சிகிச்சை பிரிவு. எல்லாருமே we have started utilizing the robotic surgery to give world class healthcare to the people of Chennai and Tamil Nadu. இது அங்க மட்டும் நிக்கிறது இல்ல, it has to reach every people. So அந்த அடிப்படையில இன்றைய நாள் it is a very very important milestone. ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். ஏன்னா சென்னையில காவேரியில் இருக்கக்கூடிய all three branches are now equipped with the 4th generation Da Vinci robot, which is the best robot that is currently available in the world. So the main success of all these things, it's not about buying sophisticated equipments. அதாவது பணம் இருக்க யாரால வேணாலும் ஒரு விலை உயர்ந்த ஒரு கருவியை நம்ம வாங்கிட முடியும். But it is never about the machine. It is about the man behind the machine. robotic அறுவை சிகிச்சையானது அதுவே போய் ஒரு ஆபரேஷனை பண்றது இல்லை. அது ஒரு மருத்துவரோட பார்வையை விசாலமாக்குது, இன்னும் கூர்மையாக்குது, அவரோட செயல்திறனை இன்னும் நல்லபடியாக என்ஹான்ஸ் பண்ணுது. So it increases the capability of the surgeon, and I think this all aligns with the vision of Kaveri. I don't feel so proud saying that I am a robotic surgeon alone. நான் ஒரு robotic அறுவை சிகிச்சை மருத்துவர் அப்படின்னு சொல்றதுல மட்டும் எனக்கு பெருமை இல்லை. ஒரு நோயிலிருந்து கம்ப்ளீட்டா மிக விரைவாக குணமடைந்து சந்தோஷமாக ஏழியா ஒரு நோயாளி அவங்களோட வாழ்க்கைக்கு திரும்ப போகும் போது கொடுக்கிற சந்தோஷம் வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. So it is not just about being a robotic surgeon, but giving a very quality healthcare which makes them return to the activities of daily living much earlier than expected. So with this, I welcome you all and I thank you for giving me this opportunity to welcome. வரவேற்றிருக்கும் ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இப்போ டாக்டர் ஜாய்னர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார். நம்ம காவேரி மருத்துவமனையில் சென்னையில் இருக்க 3 முக்கியமான மருத்துவமனைகள்லையும் இப்போ ரொபாட்டிக் கருவி அவைலபிளாக இருக்குது. இது என்ன சொல்ல வரணும்னா, இப்போ காவேரியில் சென்னையில் எந்த மூலையில் போனாலும் அங்கே ஒரு காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்வான்ஸ் ரொபாட்டிக் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இது விரைவிலேயே தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வேணாலும் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணணும்னா அங்கே ஒரு காவேரியில் ஒரு ரொபாட்டிக்கோடு இருக்குன்றது அடுத்து எங்களோட ஒரு கனவாக இருக்குது. இப்போது ரொபாட்டிக் கருவி எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம். என்ன அட்வான்டேஜ்? இப்போ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குறாங்க, சார் இப்போது லாப்ரோஸ்கோப் முன்னாடி நம்ம அந்த கீஹோல் ஆப்ரேஷன் சொல்லுவோம், அது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போது திடீர்னு ரொபாட்டிக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க,
ஏன் லாப்லாஸ்கோப்லேயே பண்ணி விடலாமே டாக்டர், இது எதுக்கு எனக்கு இப்போ அடிஷ்னலாக பண்ண போகிறீங்கன்னு எல்லாரும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுவான்னு, எனக்கு ரொபாட்டிக் பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண சந்தேகங்களாக இருக்குது. அப்போ தான் நம்ம தோணுச்சு, இது ஏன் நம்ம வந்து ரொபாட்டிக் பண்ணணும், எதுக்கு, என்ன இப்போ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ். லாப்ரோஸ்கோப் பண்ணிகிட்டு இருக்கோம், 15-20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு தான் பண்ணுறோம், ஏன் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இதில் நம்ம வந்து ஒரு 10 மடங்கு வரைக்கும் மேக்னிஃபை பண்ண முடிஞ்சு பார்க்க முடியும். அது நம்ம லாப்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கை வந்து ஓப்பனில் நம்ம கைகள் மூவ் பண்ணுற அளவுறதோட 7 degrees ஆஃப் மூவ்மெண்ட் அதோட அதிகமாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். ரொம்ப ஒரு டெப்த்தில் இருக்கிற ஒரு உறுப்புகளை போய் பார்த்து மேக்னிஃபை பண்ணி நம்ம கையில் இருக்கிற அந்த நடுக்கங்கள்லாம் இல்லாமல் அந்த ரொபாட்டிக் கருவியை வச்சு பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், இல்லை ஜென்ரல் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாப்ஸ்டிக்ஸால் ரைஸ் சாப்பிட்றதும் நம்ம கையால் அழகாக ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்றதுக்கான அது ஒரு வித்தியாசம் தான். லாப்ரோஸ்கோபின்றது 2 ஸ்டிக்கை வச்சு நம்ம பண்ணுறோம், இதில் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு கையெல்லாம் மூவ் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு நுண்ணியமாக நம்ம வந்து ஒரு விரல்களால் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால் ரொபாட்டிக்கில் பண்ண முடியுது. இன்னொன்று, முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட் ஒரு ஃபேக்டராகவே இருந்தது. விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொபாட்டிக்கில் பண்ணிக்கிட்டா லேப்பில் பண்ணுறதோ லாப்ரோஸ்கோப்பில் பண்ணுறதோட அதிகமாக இருக்குது, ஓப்பன் ஆப்ரேஷனோட அதிகமாக இருக்குன்றது. இப்போ கடந்த ஒரு 5 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் ஆப்ரேஷனுக்கான செலவுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. இதனால் வந்துட்டு ரொபாட்டிக் கருவிகள் மூலமாகவே நம்ம லாப்ரோஸ்கோபிக் மூலமாக கூட செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையோட ஒரு சிறு அளவு மட்டுமே அதிகமாக செலவு பண்ணி இதுலேயே நம்ம செய்ய முடியாது. இதெல்லாம் இப்போது ப்ளஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் நிறைய கம்பெனிகள் முன் வந்து இப்போ ரொபாட்டிக்கு வந்து நமக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. இதனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் ரொபாட்டிக் செய்ய முடியாது. காவேரியில் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிஸ்டம், டவின்சி சிஸ்டம் சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு உலகத்திலே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ரொபாட்டிக்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டம். இதுதான் நம்ம எல்லா பிரான்ச் ஆஃப் காவேரியிலையும் சென்னையில் இருக்க 3 பிரான்ச்லையுமே வச்சுட்டு இருக்கோம். இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில், அதாவது ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் பேஷண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் லாப்ரோஸ்கோபிக் செய்யக்கூடிய ப்ரொசீஜரோட ஒரு சிறு அளவு மட்டுமே செலவு பண்ணாலே ரொபாட்டிக் மூலமாக எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுறதுக்கான வசதி நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. டாக்டர் ஜாய்னர் குறிப்பிட்ட மாதிரி இதுக்கு வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். ஒரு கைனகாலஜிக்கல் ஆப்ரேஷன், ஜென்ரல் ஆப்ரேஷன், ஹெர்னியா, கால் பிளாடர் ஆப்ரேஷன், கேன்சர் ஆப்ரேஷன்ஸ், எல்லா வகையான கேன்சர் ஆப்ரேஷனும் ரொம்ப நுண்ணியமாக அந்த கேன்சரோட கட்டியை வந்து நல்ல ஒரு மார்ஜினோட அழகாக கட் பண்ணி எடுத்து முக்கியமான உறுப்புகள் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கேன்சர் ஆப்ரேஷன், யூராலஜி, கிட்னி சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன், இது இல்லாமல் இன்னும் காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்டு கேஸ்ட்ரோ ஆப்ரேஷன்ஸ், இது மாதிரி எல்லா துறைகள்லையுமே ரொபாட்டிக்கை வந்து பயன்படுத்த முடியும். இது இந்த பர்டிகுலர் துறைக்கு மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த வகையான பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்தந்த ஸ்பெஷாலிட்டியில் ட்ரெயினான சீனியர் மருத்துவர்கள் எல்லாருமே வந்து எல்லா பிரான்ச் ஆஃப் காவேரியிலையும் வேலை பார்க்குறாங்க. அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஏரியாவில் இருக்குன்னா அந்த ஏரியாவில் ஒரு பெரிய சீனியர் டாக்டர்கிட்ட ஒரு ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னா அங்கே இருக்கிற நியரஸ்ட் காவேரி பிரான்ச் போனால் கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டி அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இப்போக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொபாட்டிக்ஸ். இப்போது நம்ம 3 பிரான்ச்லேயும் அவைலபிளாக இருக்குது. கூடிய விரைவில் இது வந்து எல்லா காவேரியிலையும் அவைலபிளாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி. லாட்ஜின் பற்றி பேசுகிறத சொன்னார். I've been telling again and again all the press meetsல ஊடக நண்பர்கள் திரும்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கு பொறுத்துக்கொள்ள வேண்டும். காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியில் ஆரம்பித்த காவேரி ஹாஸ்பிட்டல் 1999 ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து 13 ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாடு கர்நாடகாவில் 2700 பெட்டோடு இருக்குது. ஏன் காவேரிங்கிறத பேருன்னா, நான் திருச்சியில் காவேரி கரையோரம் ஆரம்பிச்ச இந்த ஹாஸ்பிட்டல் காவேரி வந்து திருச்சிக்கு உயிர் நாடி, திருச்சிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடுக்கும் உயிர் நாடி, அதோட அந்த நம்ம பிறந்த ஊருக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த காவேரி நதி பேர் வந்து காவேரி மருத்துவமனைன்னு ஆரம்பிச்சோம். நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச சமயத்து சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்த பேர் நம்ம வந்து தொழில்நுட்பத்தில்
மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவ சயின்ஸ்ல வந்து என்ன தொழில்நுட்பம் இருக்கு எல்லாத்தையுமே ஏர்லி அடாப்டர். அது ஒரு புதுசாக டெக்னாலஜி வருதுன்னா கூடிய சீக்கிரம் அதை வந்து எவ்வளோ தூரம் அடாப்ட் பண்ண முடியுமோ அப்படி அடாப்ட் பண்ணதுனால தான் நம்மளோட growth இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. டாக்டர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி எஸ் மணி இருந்தால் டெக்னாலஜி வாங்கலாம். இஃப் a hospital can afford to buy a robo, they will buy a robo. பட் வந்து இது யார் ஆப்ரேட்டர்? அந்த ரோபோ ஆப்ரேட்டர் அந்த குவாலிஃபைடு சர்ஜன்ஸ், காம்பிட்டன்ட் சர்ஜன்ஸ், சேஃப் சர்ஜன்ஸ் அவங்க கையில் இருக்கிறதால தான் இந்த ரொபாட்டிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலில் சென்னையில் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பிட்வீன் தீஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து we have got 1000 ஹாஸ்பிட்டல் பெட்ஸ். இந்த 3மே டெர்ஷியரி டு குவாட்டர்னரி கேர், அந்த மாதிரி அட்வான்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவன் அன்டில் லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் ரொபாட்டிக் சர்ஜரினா ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் போய் அந்த பர்டிகுலர் சர்ஜன்ட்டை பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி இல்லாமல் ஒரே சமயத்தில் சென்னையில் இருக்க அனைத்து காவேரி ஹாஸ்பிட்டல், அது 3Xங்கிறது நீங்கள் ஊடக நண்பர்களையே காவேரி 3Xன்னு சொல்லுங்க. சென்னையில் இருக்க நம்ம அனைத்து காவேரி மருத்துவமனைகளிலும் அந்த அட்வான்ஸ் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டாவின்சி ரோபோ இருக்கிறது மட்டும் இல்லாமல் மருத்துவ நிபுணர்கள், இந்த ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் அத்தனை பேருமே அதில் வந்து ரொபாட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல வல்லுநர்களாக இருக்காங்க. அதனால தான் இந்த பேஷண்ட்ஸ் அவுட்கமும் சுப்பீரியராக இருக்கு. ஒரு தொழில்நுட்பம் வந்து நான் கோவிட் டைமில் நிறைய அதை பற்றி பேசுவோம். நம்ம நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வந்து அப்கிரேட் வந்தது. அப்போ சொன்ன ஒரு தொழில்நுட்பம், மருத்துவத்துறையில் ஒரு தொழில்நுட்பம் வந்து புதுசாக வருதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கொஸ்டின் as a doctor நம்ம எத்திக்ஸ்ல வந்து பண்ணோம்னா இந்த தொழில்நுட்பத்தினால பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்டோட கிளினிக்கல் அவுட்கம் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்களுக்கு எந்த பாதகமும் இருக்கக்கூடாது. அதாவது டூ நோ ஃபர்தர் ஹார்ம். இன்னைக்கு புதுசாக டெக்னாலஜி வந்துட்டு நானும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்காக பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் வரக்கூடாது. ஸோ அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி வைட்லி அவைலபிள், ஆக்சசபிள். அந்த ஹெல்த் கேர் அந்த டெக்னாலஜி வந்து there's no point in having technology. ஒரு டெக்னாலஜி இருக்கு, ஆனால் சில மருத்துவமனைகள் மட்டுமே அந்த சில மருத்துவ வல்லுநர்கள் மட்டுமே யூஸ் பண்ண முடியும்னா அது வந்து காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு அதோட உபயோகம் கிடையாது. நம்ம சென்னையில் இருக்க எந்த இந்த 3 ஹாஸ்பிட்டலும் 3 ஏரியாவில் இருக்கு. எந்த சென்னையில் இருக்க காவேரி ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த தொழில்நுட்பம் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டாவின்சி ரோபோ வித் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அவைலபிள், ஆக்சஸபிள். அப்புறம் ரோபோனாலே ரொபாட்டிக் சர்ஜரிங்கப்ப எஸ் the cost of investment is high, அதனால எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட சர்ஜரிக்கு வராங்கன்னா டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரொபாட்டிக்ல வந்து 10 டைம் வந்து பெரிய ஒரு வியூகம் கிடைக்குது. அப்படி வியூகம் கிடைக்கிறப்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மியாகுது. ஒரு ஆக்சிடென்ட் அல்ல தெரியாமல் ஒரு நரம்போ ஒரு பிளட் வெசல் இன்ஜுரியும் கம்மியாகுது. அண்ட் ஆல்சோ இன்சிஷன்ஸ் சின்னதாக இருக்கு. அதனால வந்து ஒரு போஸ்ட் ஆபரேட்டிவ் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ இல்லைனாலும் இப்பவும் காவேரி மருத்துவமனைகளில் ரொபாட்டிக் வந்து அஃபோர்டபுள் தான். அது லாப்ராஸ்கோபியோட மார்ஜினலி எக்ஸ்பென்சிவ் அவ்வளோதான். பட் போக போக இன்னமும் வந்து பிகாஸ் லெஸ்ஸர் போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயின், early post-operative recovery, early discharge from the hospital and less complications-னால robotic surgery will become affordable. ஸோ ஒரு ஹெல்த் கேர் நான் திரும்பி சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் கேர்ல தொழில்நுட்பம் புதுசாக வரப்ப இட் ஹேஸ் டு பி ஆக்சசபிள், இட் ஹேஸ் டு பி அஃபோர்டபுள். அது ரெண்டுமே இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அன்டில் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ரொபாட்டிக் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா யூரோலஜி, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல தான் நிறைய நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் பண்ணிட்டாங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு. பட் இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த காமன் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் தான் 2 டிபார்ட்மெண்ட்ல, ஆங்காலஜி அண்ட் கைனகாலஜி. அதில் தான் இப்போ ஐ மீன் யூரோலஜி ஸ்டில் ஒன் ஆஃப் த ஹை நம்பர்ஸ். பட் வந்து கைனகாலஜி அண்ட் த ஆங்காலஜி, இந்த கேன்சர் கட்டி ஒன்று வந்து டீப்பாக அந்த பெல்லிஸில் இருக்கிறப்போ அது வந்து மற்ற நார்மல் டிஷ்யூஸுக்கு அஃபெக்ட் ஆகாமல் அதை மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறது. இப்போ ப்ரிசிஷன் ரேடியோ தெரப்பி சொல்கிறோம். ரேடியோ தெரப்பி மிஷின்னா கரெக்டாக அந்த டார்கெட்டட் செல் மட்டும் நம்ம ரேடியோ தெரப்பி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ரொபாட்டிக் ஹெல்ப் பண்ணுது. கரெக்டாக அந்த டியூமர் மட்டும் எடுக்கிற அளவுக்கு பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம காவேரி சென்னை காவேரி மருத்துவமனைகளில்
கைனகாலஜி, ஆங்காலஜி, யூராலஜி, ஜெனரல் சர்ஜரி அண்ட் ஜிஎஸ் சர்ஜரி அத்தனை ஸ்பெஷலிஸ்டுமே இப்போ ரொபாட்டிக்கில் தே ஆர் வெல் ட்ரைன். நாட் ஒன்லி வெல் ட்ரைன், தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஃபார் சுப்பீரியர் அவுட்கம். டாக்டர் சுவாமிநாதன் வந்து அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொபாட்டிக் அசிஸ்டட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபார் சுப்பீரியர் அவுட்கம். ஏன்னா ஒரு பேஷண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வரப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய மெடிக்கல் பேராமீட்டர்ஸ் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். ரொபாட்டிக்காக இவ்வளோ மினிமலி இன்வெஸ்டிவ் பண்ணதுனால we are able to provide the superior outcome. And I congratulate all our doctors team for, ஏன்னா நிறைய டைம் நம்ம டாக்டர்ஸ் ஒரு பர்டிகுலர்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ புதுசாக நான் பண்ணுற சர்ஜரி தான் நல்லா இருக்கு, பேஷண்ட்ஸ் அவுட்கம் நல்லா தான் இருக்கு, நான் எதுக்கு புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளசன்சி வந்து நிறைய பேருக்கு. பட் நம்ம டாக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த புதுசாக ஒரு டெக்னாலஜியை நானும் கற்றுக்க போகிறேன், நானும் ஐம் கோயிங் டு டூ வெல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மார்னிங் கூட மீட்டிங்கில் நான் சொல்லிட்டு ஈவன் வெஸ்டர்ன் வேர்ல்டு நான் 15 வருஷம் யூகேல இருந்திருக்கேன். பட் செவரல் டைம்ஸ் செவரல் மீட்டிங்ஸில் ரிப்பீட்டடாக ஒரு நேஷனல் மீட்டிங்ஸில் சொல்கிறது என்னென்னா, இந்த அவுட்கம், இந்த கிளினிக்கல் அவுட்கம் ப்ரொவைடட் பை அவர் டாக்டர்ஸ் ஹியர் இன் இந்தியா and in the hospitals like our hospitals, I'm proud to say our clinical outcomes, patient outcomes are much better than all the when compared to most of the Western countries, including US and Europe. So congratulating all the doctors and thank you very much.